இது ம். இது வந்து பாத்தீங்கன்னா ம். கொசு ரொம்ப அதிகமா இருக்கும்ண்ணா. ம். அந்த ரூம்ல வராது. ஆனா இந்த ரூம்ல மட்டும் வரும். ஏன்னா ஓப்பன்ல இருக்கா ஃபுல்லா. ஆமா. அதனால ஃபுல்லா கொசு ரொம்ப வரும்ன்றதால ம். கொசு வலை போட்டு அப்படியே பேக் பண்ணிட்டேன். ம். நான் உள்ள போறதா இருந்தா ம். இது இப்படி தூக்கி வச்சுட்டு உள்ள போயிடுவேன். ம். பசங்க வந்தாங்கன்னா அப்படியே இங்க உட்காந்து பண்ணுங்க. ம். நான் அப்படியே உள்ள பத்துருவேன் அமைதியா. எடிட்டிங் எல்லாமே இங்க எல்லாமே இங்க தான் அப்படியே. ம். டைரியில எழுதுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? டைரி இல்ல நான் கண்டென்ட். அது இன்னொரு விஷயம் என்னன்னா என் கையெழுத்து உங்களுக்கு புரியாது. அதான் எனக்கு புரியும். என் கையெழுத்து அதோட மோசமா இருக்கும். ட்ரோல் பாய் கரண் எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனா வந்து இப்ப பாருங்க எண்ணம் போலுக்கு என்னமே தப்பா போட்டுருக்காரு ஸ்பெல்லிங். நான் என்ன சொல்றேன், நீங்க அதெல்லாம் நோண்ட கூடாது. இது இப்படிலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்து ஆராய கூடாது. பரவாயில்ல ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கீங்க ப்ரோ. இவ்வளவு எழுது நம்ம ஒரு இல்ல திருநங்கை கண்டென்ட். நான் ஒரு திருநங்கை கண்டென்ட் எழுதினேன். ம். அது வந்து ம். மொத்தம் ஒரு 5 பக்கத்துக்கு எழுதினேன். ஓகே இது வரைக்கும் எழுதிருக்கேன். அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இந்த ஈஸியா வந்து இவங்க என்னப்பா சும்மா வராங்க பேசுறாங்க போறாங்கன்னு இருப்போம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒர்க் இருக்கு? ஒர்க்கு கண்டென்ட் யோசிப்பேனா அதுவே ஒரு பெரிய ஒரு தலைவலி. ஏன்னா இப்போ நம்ம வயசு பசங்களா இருந்தா நம்ம சொல்லிடலாம். குழந்தைங்கள வந்து எனக்கு ரொம்ப ஒரு டைலாக் வர்றேன்னா கூட ரொம்ப டென்ஷன் ஆயிடும். எனக்கு மூடிட்டானுங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்களா, அப்போ வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஹேண்டில் பண்ணல. நான் ரொம்ப அவங்க கிட்ட ஹாஷா பேசிட்டாலும் அழுதுருவாங்க. அழுதா அதுக்கப்புறம் டைலாக் வராது. ஸோ அவங்களாடையும் அவங்களை மேனேஜ் பண்றதே தலைவலி தான். தினமும் தலைவலி மாத்திரம் தான் போகணும். இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் இருக்கணுமா? ஆமாம். கரெக்டாக 4:30 மணிக்கு அவங்களை கூட்டிட்டு வந்துடுவேன். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இருந்து நானும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அவங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு அப்படியே அவங்களுக்கு அந்த டைலாக்னு சொல்லுவேன். ஒரு டைலாக் ஒரு கொஞ்சம் அப்படி இழுத்து வச்சாலுமே டக்கு டக்குன்னு பிடிச்சுவாங்க. ஆனா செம்ம கற்பூர மாதிரி அதெல்லாம் கற்பூர மாதிரி. நெக்ஸ்ட் டைம் அவங்கள தான் மீட் பண்ண போறோம். இது என்னது யார் சைக்கிள்? அப்பாவோட சைக்கிள் தான். அப்பா சைக்கிள். அது இங்க இருக்கணும்ன்றதுக்காக வைக்கல. அவர் எப்பவுமே இங்க விடுற இடம். நான் எப்பவுமே காலையில வெளியே இருந்து வந்து வச்சுங்களேன் அவர் இங்க நின்றுட்டு இருப்பாரு. நீங்க பேசும்போது வார்த்தைக்கு ஒரு வாட்டியாவது வந்து அப்பாவோடது அப்பா இங்க இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. அவரு தானே எல்லாமே. என்ன அவரு என்கிட்ட பேசவே மாட்டாரு. அவரு என்கிட்ட பேசி அந்த நான் அதான் வேலைக்கு ஏன் வீட்டுல சும்மா இருக்க வேலைக்கு போடான்னு சொல்லுவாரு. நான் வேலைக்கு போயிட்டு அங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி கஷ்டமா இருக்குதுப்பான்னு சொன்னால அப்ப விட்டு வேலைக்கு போகாத அந்த மாதிரி ஒரு பர்சன். ஆனா என்கிட்ட மூஞ்சி குத்து பேச மாட்டாரு. ஆனா சாப்பிடலன்னா உடம்பு சரினா அது அப்படியே அம்மா முடியுமா அப்படி வரும். அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சமயத்துல அது அப்படியே ஒரு இதுவா இருக்கும். எங்க அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டாருலாம் ஃபீல்ல. அவர் என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் பயங்கரமா அவர் என் மேல காட்டுற அன்பே. அது அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி பண்ணுவாருன்னு அவரு சொல்ல தெரியல எனக்கு. அந்த சைக்கிளோட மெமரிஸ் சொல்லுங்க. அப்பா சைக்கிள் ஏன்னா நம்ம சின்ன வயசுல சைக்கிள் தான் இருக்கா? ஆமா. இது வேற ஒரு சைக்கிள். அப்பா என்ன ஒர்க் பண்ணாரு? செக்யூரிட்டியா இருந்தாருண்ணா. ஓகே. செக்யூரிட்டி சைக்கிள் தான் போவாரு. சைக்கிளே போயிட்டு சைக்கிளே வந்துருவாரு. இங்கே எடுத்துட்டு போவார். சைக்கிள் அப்படியே ஓட்டிட்டு போவாரு. அப்படியே ஓட்டிட்டு வருவாரு. அவ்வளவுதான். சூப்பர். சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஒன்று இருந்தாரு. ஓட்ட தெரியாம ஓட்டி கீழே தள்ளிட்டாரு. அதனால பயந்துட்டு அதை அப்படியே இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைக்கிள் தான் ஃபுல்லாவே. சைக்கிள் தான். நீங்க ஏறி போயிருக்கீங்க அப்பா கூட? போயிட்டு. எந்தெந்த மெமரிஸ் ஞாபகம் இருக்கா ஏதாவது? நிறைய. நான் அதான் சொல்றேன். நான் அவர் கூடயே தானே டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். அவர் போயிட்டு இருப்பாரு. நான் அவருக்கு எதிரில் தான் வந்துட்டு இருப்பேன். அவர் பார்க்கவே மாட்டாரு. இப்படியே தான் போவாரு. அந்த மாதிரி தான் அப்படியே கடையில டீ குடிச்சிட்டு இருப்பாரு. ஸ்ட்ரைட்டா வந்து டீ வேணுமாப்பா அப்படி சொல்லி கேட்டேன். உனக்கு வேணா நீ குடிச்சிட்டு போட என்கிட்ட எங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம அவரை மீட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? வாங்க.